வேப்ப மரத்தின் பயன் என்ன? வேப்ப மரத்தின் அனைத்து பகுதிகளிலும் குணப்படுத்துவதற்கான நன்மைகள் இருப்பதை அறியலாம். வயிற்றுக் கோளாறுகளை தடுப்பதில் வேம்பு சிறந்தது. பற்கள் மற்றும் ஈறுகளை நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. மேலும் புற்றுநோய் வளர்ச்சியை குறைக்க உதவுகிறது. வேப்ப இலைகள் ஆஸ்துமாவில் இருந்து தடுக்கிறது. வேப்பிலை என்றால் என்ன? வேம்பு அல்லது வேப்பை இந்தியா, இலங்கை, பர்மா போன்ற நாடுகளில் வளரும் மிகவும் பயனுள்ள ஒரு மரம். இதன் மருத்துவ பண்புகள் கருதி ஒரு மூலிகை என்றும் வகைப்படுத்தலாம். வேப்ப மரம் நன்றாக வளர்ந்து நிழல் தரவல்லது. அதன் இலைகள் கிருமிகளை அழிக்கும் அல்லது அணுகவிடா தன்மை கொண்டவை என்று கருதப்படுகின்றது. வேப்பிலை எப்போது சாப்பிட வேண்டும்? வெறும் 4 இலைகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே போதும். நிறைய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைத்துவிடும். காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் 4 வேப்பிலை சாப்பிட்டால் என்னென்ன நோய்கள் தீரும்? வேம்பு இலை பயன்கள். வேப்ப இலைகள் கொசுக்களில் இருந்து காப்பாற்றுவதற்கும், கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும், இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெதுவெதுப்பான தண்ணீரில் வேப்ப இலைகளை சேர்த்து பிறகு குளியல் எடுத்துக்கொள்வது அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேப்ப எண்ணெய் பயன்கள். சருமத்திற்கு வேப்ப எண்ணெய் சருமத்தில் அதிசயங்களைச் செய்கிறது. வேப்பெண்ணெய் கொண்டு உடலை மசாஜ் செய்யும் போது கொலாஜனை அதிகரிக்க உதவுகிறது. மாய்ஸ்சரைசராக பயன்படுத்தும் போது சருமத்திற்கு வேப்ப எண்ணெய் நன்மைகள் அதிகரிக்கும். ஏனெனில் இது உங்கள் சருமத்திற்கு கூடுதலூட்டச்சத்தை அளித்து ஆரோக்கியமாக மாற்ற உதவுகிறது. வேம்பு இலை பயன்கள். வேப்ப என்றால் நீம் அல்லது மருத்துவத்தில் துதந்தகஷ்கியா என்பது தனி ஒரு மருத்துவ மூலிகை மரம் ஆகும். இந்த மரத்தின் எல்லைகள், மரவள்ளிகள் மற்றும் இலைகள் பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கும் என்று கருதப்படுகின்றன. வேப்ப இலைகளின் மருத்துவ பயன்கள் பல வேண்டும். 1. பக்தி மற்றும் பல்புக்கோல் போக்குகள். வேப்ப இலைகள் தேக்கத்தை குறைக்கும் மற்றும் பல்புக்கோல் பாக்குகளை தடுக்கும். 2. நோய்கள் சிகிச்சை. வேப்ப இலைகள் பல நோய்களை தீர்க்கும் உதவுகின்றன. போதுமானதாகவே மலச்சிக்கல், பல்புக்கு தொல்லைகள் மற்றும் மார்க்கின்களை தடுக்குகின்றது.